மீன் குழம்பு ரெசிபி எப்படி செஞ்சு பார்க்கலாமா? இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிட்டு, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு, 1/4 மூடி தேங்காய் போட்டு வதக்கிக்கிங்க. 3 ஸ்பூன் மிளகாய் மல்லி சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. மீன் குழம்புனா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்குங்க. போட்டு ஒரு கொதி வந்த விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே என்ன மீனாக இருந்தாலும் சரி நம்ம போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ மீன் போட்டு 2 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் மூடி வச்சு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.